உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தின் சிறப்பான அற்புதமான பலன்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசிக்கு. அது 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய சிறந்த யோக பலன்களை கடக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். எங்கெங்க நல்லது பார்த்து அழுத்து போனோம், ஜாதகத்தை பார்த்து அழுத்து போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதனைப்படக்கூடியவர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு இங்கே சொன்னது நடக்கும். ஏன்னா 18 சித்தர்கள், சப்த ரிஷிகள், பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. திருவள்ளுவரே ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோசியர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை நல்லது நடக்கின்ற உறுதியோடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்கள் உங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பா ஜாதகம் கையில் வச்சிருக்கீங்க, தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்போ தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார், அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆள் நல்லா தான் இருக்கான். ஆனால் அப்போ என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியராக பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆகிப்போச்சு. இந்த கொடுமை எங்கே போயிட்டு நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியாது. அதில் சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு தரி. ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதப்படுறேன்.
நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 ஆளுக்கு நாள் நட்டமாக போகுது, என்ன காரணம், அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாஸ்து ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்தருக்கு இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா நீ குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொருத்தம் என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு சொத்துக்களோடு சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா நம்பலையா எடுத்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சு அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்தமாக என் பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்தமாக சிறப்பாக இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்யும். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9
2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ செப்டம்பர் மாத பலன்கள் கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள் முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம், அசுலமான தனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பு, மேலும் புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில். அடுத்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருப்பது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, அவ்வளோதான். வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால், ஏதாவது வயதானவங்க இருந்தால் வந்து பாரு. சரி, அடுத்து கடக ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த வலிமை. அதாவது எப்பொழுதுமே சில ராசிக்காரர்கள் சனிவான் சிறந்த யோகத்தை கொடுப்பார். அதில் கடக ராசிக்கு சனிவான் அட்டம சனி நினைக்காதீங்க, அள்ளித்தறிகின்ற யோகத்தில் உட்காந்துருக்காரு, அதில் சந்தேகமே இல்லை. நிறைய பேர் வந்து ஒன்றுமே நடக்கல அப்படின்னு உங்கள் ஜாதகம் சரியில்லை, கீழே நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. சரி, அடுத்து கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, கடகராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் குரு, அடுத்து கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய். அப்ப முதல் விஷயம், கடகராசிக்கு 2ஆம் தனஸ்தானம், தனம், வாக்கு, கல்வி, வருமானம். வாக்கு 2ஆம் இடம், தனம், வாக்கு, கல்வி, வருமானம். தனம் என்றால் அதுவும் செல்வங்கள். சூரியன் அந்த இடத்தில் இருக்கும்போது அரசு உத்தியோகத்தை முயற்சி பண்ணக்கூடியவர்கள் கற்ற கல்வியினால் நிச்சயமாக அரசு உத்தியோகம் கிடைக்கின்றது ஒரு சிறந்த யோகமான கல்யாணம். சூரியன் ஒரு அரசுகிற தனஸ்தானத்தில் இருக்கும்போது அரசாங்கத்தில் வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அது புதனோடு சேர்ந்து இருக்கும்போது கற்ற கல்விக்கேற்ற அதற்கு ஏற்றவாறு உத்தியோகம் கிடைக்கின்றது, அதை விட ஒரு சிறந்த அமைப்பு புத ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய. புதிதாக கல்வி கற்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தலாம், புதிதாக வியாபாரத்தை உருவாக்கக்கூடியது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தலாம், புதிய வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அரசு வேலை உத்தியோகம் கிடைக்கிறது, அரசியல் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம், புதிய திட்டங்களை மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த யோகமான காலங்கள், நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலமாக அந்த கடகராசிக்கு அமைகிறது. அடுத்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது கொடுக்க, சுக்கிரன் கேது ஏதாவது கொஞ்சம் பயணத்தின் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா அவங்க இப்போ உங்களுக்கு 19ஆம் தேதி மாறினார், 19 மாறினார். அடுத்து உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அதே இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு நிலை, சிறந்த நிலை. கடகராசிக்கு இப்போ நம்ம சனி இருக்கக்கூடிய இடத்த பார்த்தோம், அதாவது பார்த்தோம்
ராகு வந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது எல்லா வேற இன ஜாதி மக்களால் எல்லாராலும் ஆதரவோடு சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம், தெய்வீக சக்தி கொண்ட காலம். அதற்கு ஏற்றவாறு ராகு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ராகுவாலும் நன்மைகள் ஏற்படும், குருவாலும் நன்மைகள் ஏற்படும். வேற இன ஜாதி மக்களால் ஆதரவோடு அதிகமான வியாபாரம் விருத்தி அடைங்க. எல்லாருடைய ஆதரவு இங்கதான் போய் அவற்றை வாங்கணும், இவர் செஞ்சால் நல்லா இருக்கும், அவர் போல அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் உங்களை சேர்க்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, செய்கிற உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. சரி, தனம் எதிர்பாராத அளவுக்கு வருமானங்கள் கடகராசிக்கு, எதிர்பாராத அளவுக்கு வருமானங்கள் நிச்சயமா உங்க வரல அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து சரியா இருக்கு, அற்புதமா இருக்கு, பொது பொருள் நல்லா இருக்கு. உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, ஜாதகத்தை பார்த்துக்குங்க, அதுல மாற்றமே இல்லை. அடுத்து கடகராசிக்கு வந்து 12ஆம் இடத்தில் செவ்வாய். 12ஆம் இடத்தில் செவ்வாய் அதன் அர்த்தம் வேற ஒன்று. அதாவது உங்க கடகராசியுடைய பிள்ளைகள் வந்து உத்தியோகத்துக்காகவோ இல்லை கல்விக்காகவோ வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கோ பயணமாகலாம், அதுல சந்தேகமே இல்லை. இல்லை கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் வெளியூர்ல கிடைக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம். நல்ல மாற்றம் தான், நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், வெளிநாடு மாற்றமா இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுமே தவிர இது ஒரு மோசமான காலம் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, இப்ப சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல இருந்த இந்த இடத்துல நான் வந்து கடகராசிக்கு நல்லது செஞ்சுதான் போவேன்னு உறுதியோடு இருக்கிறேன். அதனால சனி பகவானால எந்த பாதிப்பும் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கெட்டவன் கெட்டிடன் கெட்டிடும் ராஜயோகம், அந்த ராஜயோகத்தை கடகராசி கொடுத்துக்கிட்டு. சரி, இப்ப மாற்றம் என்ன? சூரியனோட சேர்ந்த புதன் கடகராசிக்கு வந்து 3ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுகின்ற காலம். புதனுக்கு கன்னி இடம், உச்சம் அதே இடம் தான். மேல வந்து மூலத்திரிகோணம் வர அந்த ஸ்தானத்துல புதனுக்கு ஆட்சி. இத்தனை இடங்களும் அந்த இடத்துல இருக்கு. ஆட்சி கண்ணியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த காலம். கன்னிக்கு அதே இடம் தான், கண்ணியில புதனுக்கு அதே இடம் தான், உச்சம் வேற. சரி, இப்ப இந்த 19/9/2024 புதன் வந்து ஆட்சி பெற 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நீங்க செய்கின்ற முயற்சிகள் எல்லா வியாபார விருத்திகள் முன்னேற்றங்கள் அதுவும் சிறப்பு பெறக்கூடிய காலம். அதே 19ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 4/11 சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறும். அதே 19/9/2024 சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். அதாவது கடகராசி 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்ன? உத்தியோக உயர்வு, கல்வியினால் யோகம், கல்வியினால் உத்தியோகம், கல்வியினால் சிறந்து விளங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், வாகனங்கள் பெறக்கூடிய யோகம், பதவிகள் பெறக்கூடிய யோகம், பெண்களால் அனைத்து யோகம் அடையக்கூடியது, பெண்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். 4/11 லாபாதிபதி 4ஆம் இடத்திலும் பூமிகளாலும் வாகனத்தாலும் பதவியாலும் பெண்களாலும் பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம். புரிஞ்சுட்டீங்களாக? இத்தனை யோகங்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிறப்பான காலங்களாக அமைந்திருக்கிறது. அதாவது எல்லா மாதங்களுமே வந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் வலிமை அடையாது. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், சனி ஆட்சியில் இருக்கிறார், குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து சிறப்பான வலிமை. ஆக இத்தனை வலிமைகள் இருக்கும்போது கடகராசிக்கு உச்சத்துக்கு போகிறோம், எல்லாமே டாப்ல இருப்பீங்க. நடக்கலை அப்படின்னா ஜாதகம் சரியில்லை. திரும்ப திரும்ப தான் சொல்றேன், நடக்கலைன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. என்னங்க எத்தனை இடத்துங்க ஜாதகம் தூக்கிட்டு அலையிறதுங்க? இனி அலையக்கூடாது. இனி யாரும் ஜாதகத்தை தூக்கி அலையக்கூடாது. இதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால்
ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தவறாக இருக்க வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக மனிதன் தவறு செய்து வருகிறார். அதை கணித்து சொல்லக்கூடிய மனிதன் தான் தவறு செய்கிறார். ஆக கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் வேலை இல்லை, எத்தனை கல்யாணம், எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, அரசு உத்தியோகம் ஒரு நாள் முயற்சி பண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சொத்து பிரச்சனை எவ்வளோ இருக்குது, கொடுத்த காசு இவ்வளோ நாள் வரல, குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், குடும்பத்துக்கு ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் என்னவோ நடக்குது, செய்வன பார்த்துருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு நடக்கலைன்னு சொன்னவங்க, அப்படி ஜாதகத்தை தூக்கி சொன்னது நடக்கும், நடந்தையாக நடந்தே தினம். பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.